Hello traders and investors, this is Prashant from Wealth Creator. நம்ம எவ்ரிடே வந்து மார்க்கெட்டில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் அண்ட் நோ ட்ரேட் ஜோன் கொடுத்துட்ருக்கோம். ஸோ எவ்ரிடே மார்க்கெட்டில் நம்மளோட வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் நம்ம லெவல்ஸ் எப்படியெல்லாம் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எவ்ரிடே மார்க்கெட்டில் நம்ம கொடுத்துட்டே தான் இருக்கோம். ஸோ மார்க்கெட்டோட லெவல்ஸ் அண்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஸோ வீடியோஸை ரெகுலராக பாருங்கள், லெவல்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி டியூஸ்டே நம்ம லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் நோ ட்ரேட் ஜோன் வந்து வெனஸ்டே மார்க்கெட்டுக்கு கொடுத்துருந்தோம். ஸோ வெனஸ்டே மார்க்கெட்டில் அந்த நம்ம லெவல்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகிருக்குன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆனது வந்து ஆல்மோஸ்ட் 165ல க்ளோஸ் ஆச்சு, 26 165ல க்ளோஸ் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஓப்பன் ஆன மார்க்கெட் வந்து காலையில் வந்து ரெக்கவரி தான் ட்ரை பண்ணாங்க. ஸோ மார்னிங் ஃபாஸ்ட்டாக ரெக்கவர் ஆச்சு மார்க்கெட். ரெக்கவர் ஆன உடனே வந்து அதே லெவலில் வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 26 to 30 கிராஸ் பண்ண முடியல மார்க்கெட்னால. ஸோ அந்த 26 to 30 தான் மார்க்கெட் கொஞ்சம் நேரம் வந்து ட்ரை பண்ணாங்க. ஸோ அதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக நம்ம கொடுத்துருந்தோம். நம்மளோட ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸை வந்து மார்க்கெட் க்ளோஸ் அண்ட் கிராஸ் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் மார்க்கெட்டால் க்ளோஸ் அண்ட் கிராஸ் பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரி இந்த லெவலை ஏன் க்ளோஸ் அண்ட் கிராஸ் பண்ண முடியல அப்படின்னா இது ஒரு இம்பார்ட்டண்ட் லெவல். ஏன் இம்பார்ட்டண்ட் லெவல்னால் இது வந்து மார்க்கெட்டோட லாஸ்ட் இயர் ஹை அந்த லெவல். தென் வந்து இப்போ மார்க்கெட் ஆல் டைம் ஹை வச்சது வந்து 300 எபோவில் வச்சிருக்கு. பட் மார்க்கெட்டோட ஆல் டைம் ஹைங்கிறது இந்த 26 to 30 தான், அந்த ரேஞ்சில் தான் மார்க்கெட்டோட ஆல் டைம் ஹை இருந்துச்சு ரொம்ப நாளாக. ஸோ அந்த லெவல் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் லெவல். ஸோ அந்த லெவலை கிராஸ் பண்ணோம் அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து பையிங் ப்ரெஷர் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கணும். ஸோ அந்த லெவலை கிராஸ் பண்ணுறதுக்கு மார்க்கெட்டில் வந்து அந்தளவுக்கு போதுமான பையிங் ப்ரெஷர் இல்லாதனால மார்க்கெட் வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எஃப்ஐஐஸும் நேற்று செல்லிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எஸ்டர்டே டுடே கிறிஸ்மஸுங்கிறதுனால எஸ்டர்டே வந்து செல்லிங்கும் நடந்துச்சு நல்லாவே. ஸோ செல்லிங் ரெக்கவரி ட்ரை பண்ணாங்க, ரெக்கவரி பண்ண முடியல. ஸோ செல்லிங்லேயே மார்க்கெட் முடிச்சிட்டாங்க. ஸோ மார்க்கெட் வந்து நம்மளோட ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் டச் ஆச்சு. 26 to 29 நம்மளோட ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தோம். ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் டச் ஆச்சு. டச் ஆனோடனே அகைன் வந்து நம்மளோட ட்ராப் ஜோனோட அப்பர் பாயிண்ட்டை வந்து சப்போர்ட்டாக எடுத்து அகெயின் மார்க்கெட் மேலே போக ட்ரை பண்ணாங்க. பட் மார்க்கெட் மேலே போகலை. ஸோ அகெயின் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் கீழே வந்தாங்க. ஸோ கீழே வந்த மார்க்கெட் வந்து இப்போ க்ளோஸ் ஆகிருக்கிறது 26 141 க்ளோஸ் ஆகிருக்கு. இது ஃப்ரைடே வந்து மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான லெவல்ஸும் நான் இப்போ கொடுக்குறேன், அதுவும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரைடே மார்க்கெட்டில் வந்து ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் கொடுக்குறேன். ஸோ மார்க்கெட்டில் வந்து இந்த செல்லிங் வந்து இன்னும் கண்டினியூ ஆகுமா, இல்லை அகெயின் வந்து மார்க்கெட் வந்து புலிஷ்னஸ் ஆகுமா அப்படிங்கிறது வந்து ஃப்ரைடே மார்க்கெட்டில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ லெவல்ஸ் கொடுக்குறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. ஃப்ரைடே மார்க்கெட்டில் ஒரு நோ ட்ரேட் ஜோன் இருக்குது. நோ ட்ரேட் ஜோன் பார்த்தீங்க அப்படின்னா 26 133 to 26 172 வரையும் மார்க்கெட்டில் நோ ட்ரேட் ஜோன் இருக்குது. நோட் பண்ணிக்கோங்க. 26 133 to 26 174 72. ஸோ இந்த லெவல் வந்து மார்க்கெட்டில் ஒரு நோ ட்ரேட் ஜோனாக இருக்கும். ஸோ இந்த லெவலுக்குள்ளே மார்க்கெட் இருக்கும்போது ட்ரேட் எதுவும் போகாமல் இருக்கிறது பெட்டராக இருக்கும். சப்போஸ் ட்ரேடு போனாலும் லெவல்ஸில் வந்து செக் பண்ணிவிட்டு ட்ரேட் போங்க. லெவல்ஸை தெரியாமல் ட்ரேட்குள்ளே போக வேண்டாம். ஸோ என்ட்ரி எடுக்கும்போதே வந்து இது லெவல்ஸ் எல்லாம் செக் பண்ணி எடுக்கும்போது தான் நம்மளால் ப்ராஃபிட்லேயே முடிக்க முடியும். ப்ராஃபிட்டில் முடிக்க முடியாமல் எல்லோரும் லாஸ் பண்ணுறதுக்கு ரீசன் என்னென்னா லெவல்ஸ் தெரியறதில்ல, எங்கே ரிவர்சல் ஆகும்னு தெரியறதில்ல. மார்க்கெட் வந்து எப்பயுமே லெவல்ஸில் தான் ஒர்க் ஆகும். ஸோ அந்த லெவல்ஸ் டச் ஆகும்போது மார்க்கெட்டில் ஒரு ரிவர்சல் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த ரிவர்சலும் லெவல்ஸும் தெரியாதனால தான் நம்ம எல்லாருமே லூஸ் பண்ணுறோம். மணி லூஸ் பண்ணுறதுக்கு மெயின் ரீசனே லெவல்ஸ் தெரியாதனால தான். ஸோ லெவல்ஸை தெரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட் வந்து லெவல்ஸில் டச் ஆகும்போது ரிவர்சல் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அப்போ நம்ம ஒரு என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா அங்கே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா அந்த ஸ்டாப் லாஸை அக்செப்ட் பண்ணிட்டு அடுத்த என்ட்ரிக்காக வெயிட் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணால் தான் நம்மளால் டிசிப்ளினாக ட்ரேட் பண்ண முடியும். சரி, நம்மளோட ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2653 இதில் ஃபஸ்ட்டு சப்போர்ட் இருக்குது. $26.53. ஸோ மார்க்கெட்டில் செகண்ட் சப்போர்ட் வந்து 25,993.
25,993. மார்க்கெட்டில் தேர்டு சப்போர்ட் 25,931. இதுதான் ஃபைனல் சப்போர்ட். $25,931. ஸோ இது ஃப்ரைடேக்கான 3 சப்போர்ட் லெவல்ஸ். ரெசிஸ்டன்ஸ் லெவல் பார்த்துடலாம். நம்மளோட ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 26,237. and second resistance 26,297. and the final resistance 26,358. 26,358. ஸோ மார்க்கெட் வந்து நம்மளோட ட்ராப் ஜோன்லேருந்து வெளியே வந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இது கொடுத்துருக்கோம் 26,230. ஸோ அந்த 230 லெவல் தான் லாஸ்ட்டு 2 டேஸாக வந்து அங்கேருந்து தான் ரிவர்சல் ஆச்சு மார்க்கெட்டு. ஸோ அந்த லெவலை சப்போஸ் க்ளோஸ் அண்ட் கிராஸ் பண்ணுச்சு அப்படின்னா அடுத்த லெவல் வந்து 297. ஸோ 297க்கு அப்புறம் 26,300 இருக்கிறதுனால அந்த லெவல் வந்து கொஞ்சம் ஒரு இம்பார்ட்டண்ட் லெவல். ஸோ அந்த லெவலை சப்போஸ் க்ளோஸ் அண்ட் கிராஸ் பண்ணுச்சுன்னா தான் மார்க்கெட் வந்து அபோவ் 300 வந்து போகும். ஸோ அந்த 297ல் சப்போஸ் ரிவர்சல் ஆயிடுச்சு அப்படின்னா அகைன் மார்க்கெட் கீழே தான் வரும். ஸோ அதுவும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி கீழேயும் சப்போர்ட் ஜோனும் அப்படி தான். ஸோ மார்க்கெட் வந்து 141 கரண்ட்டாக இருக்குது. பட் 2600 கீழே வந்து ஒரு நல்ல சப்போர்ட் ஜோன் இருக்குது மார்க்கெட்டில், வந்து ஒரு நல்ல லெவல் அது. ஸோ அது நமக்கு இன்றைக்கி சப்போர்ட்டாக கிடைக்கல. பட் அந்த சப்போர்ட்டை கிராஸ் பண்ணி கீழே வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து ஒரு 2653 ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ அந்த சப்போர்ட்லேயே ரிவர்சல் ஆகாமல் மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா அடுத்த சப்போர்ட் 25,993 இருக்குது. ஸோ எல்லா லெவல்ஸும் செக் பண்ணிக்கோங்க. லெவல்ஸ் செக் பண்ணிவிட்டு எடுக்கும்போது தான் நம்மளால் வந்து ட்ரேடில் வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ லெவல்ஸு தெரியாமல் ட்ரேட்குள்ளே போயிட்டு வெயிட் பண்ண வேண்டாம். ஸோ ட்ரேடு வந்து லெவல்ஸை செக் பண்ணி எடுக்கும்போது பெட்டராக இருக்கும். நம்மளோட வீடியோஸில் ஏதாவது டவுட்டு இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஸோ ரிப்ளை பண்ணுறோம். ஏதாவது இன்கேஸ் டவுட்டு இருந்தாலும் கமெண்ட்டில் பண்ணலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.